இது ஒரு ஃபேக் நியூஸை பார்த்துட்டு உடனே ட்வீட் போகிறார் விஜய். எனக்கு தெரிஞ்சு விஜய் மேலே வழக்கு போடணும். தமிழ்நாடு அரசு வந்து விஜய் மீது வழக்கு போடணும். ஒரு போலி செய்தியை உண்மைன்னு நினச்சி ஒரு கட்சியுடைய தலைவர் தேர்தல் நேரத்தில் பரபரப்பை உண்டு பண்ணுறாருன்னா அவர் ஏன் தமிழ்நாடு அரசாங்கம், ஏன் திமுக அரசாங்கம் ஒன்றும் ஏன் வழக்கு போடாமல் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஜெயலலிதா, அந்த அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் நேரத்துக்கு உள்ளே வச்சிருப்பாங்க ஜெயலலிதா இவரை விஜயை. ஒரு தப்பான செய்தி போட்டு அந்த நிறுவனம் மறுப்பு போட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? 8000 கூப்பன் அது வந்து கொடுத்து அந்த குடும்ப தகராறில் அவங்க இறந்துருக்குறாங்கிற செய்தியை மறுத்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அங்கே தவறாக போட்டோம்னு அந்த ஒரே ஒரு சேனலில் மட்டும், நீங்கள் சொல்கிற சேனலில் மட்டும் வந்துச்சு. எந்த சேனல்லையும் வரல. அந்த சேனல்லையும் மறுப்பு போட்டாங்க. அப்படி இருந்தால் ஏதாவது சேனல் வந்திருக்கும்ல. சரி, அவர்கள் அதிமுக ஆதரவான சேனல்லையே வந்துச்சா அந்த செய்தி? நியூஸ் சேனல்லையோ JR+லையோ வந்துச்சா? அப்படி ஒரு சம்பவம் இல்லை. குடும்ப தகராறில் இறந்துருக்காங்க. இதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சேனலில் அவசரமாக அந்த செய்தியை போடுறாங்க, மறுக்கப்படுது அது தவறான செய்தின்னு. உடனே அந்த செய்தியை பார்த்துட்டு விஜய் அறிக்கை கொடுக்குறாரு. விஜய் இன்னைக்கு வரைக்கும் மறுப்பு போடல.